ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 42. காலையில் எந்திரிச்ச உடனே நான் கருஞ்சீரகம் டீ குடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கருஞ்சீரக டீயை நல்ல வெது வெதுப்பான சூட்டோடவே குடிங்க. நல்ல சூடாக குடிக்கும்போது அதோட எஃபெக்டே வேற லெவலில் இருக்கும். எப்பவும் போல் நம்மளோட காலையில் ரொட்டீன் ஆரம்பிச்சாச்சு. வெயிட் லாஸ் சேலஞ்ச் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோட வீடியோ பார்த்தா நல்லா முழுமையாக புரியும். ஆனால் தடவை என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு இவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். சாப்பிட்றது என்ன செய்கிறாங்க, நல்ல ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக வரும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது தான், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஆனால் லிமிட்டடாக சாப்பிடுவோம். ஆரம்பத்துலலாம் என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, அதே போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம், நைட்டு டின்னர் எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா போக போக 0 கேலரி டயட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது போல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் நம்ம செய்யும்போது நான் குடிக்கிறது ஜீரக தண்ணி மட்டும்தான். அப்போ நான் உங்களுக்கு என்ன வீடியோ காமிக்க முடியும்? ஜீரக தண்ணி மட்டும்தான் நான் காமிக்க முடியும். ஏன்னா நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. அதுவும் இந்த 1 வீக் பொங்கல் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால என்னால் சுத்தமாகவே எக்ஸசைஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நார்மல் டேஸில் நான் எக்ஸசைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 1/2 hour தான் அந்த சைக்கிளிங் பண்ணுவேன். மீதி நார்மல் எக்ஸசைஸ் இல்லை டம்மி ட்ரிம்மர் அது போல் தான் நான் செய்கிறேன். அப்படி செஞ்சுமே நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 1 மந்தில் 5 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 0 கேலரி டயட்னாலையும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால மட்டும்தான். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு பசி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். வயிற்றுக்கு ஜீரக தண்ணி மட்டுமே ஈவினிங் டைம்ஸில் நான் ஆகாரமாக கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் நான் வேறு பப்பாளி கூட இப்போ வர 2-3 நாளில் நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பசிக்குது, வேறு வழி இல்லை அப்படிங்கிற டைமில் தான் நான் பப்பாளி எடுத்துக்கிறேன். ஆனால் நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன் எப்படின்னா 6:30 7 o'clock மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே எதுவுமே நான் சாப்பிடக்கூடாது. என்னோட மைண்ட் செட்னால தான் எனக்கு பசி எடுக்காமல் அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போகி அன்னைக்கு சாதம்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிருப்போம். ஸோ சாயந்தரம் நான் அந்த போகியோட அந்த சாதம் தான் நான் எடுத்திருப்பேன். அதே போல் நேற்று பொங்கலுமே செலிப்ரேட் பண்ணோம். அந்த பொங்கலுக்கு வச்ச சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே நான் சாப்பிட்ருப்பேன். 1 மாதம் கழித்து நான் இந்த சாதம்லாம் சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. என் மனசுக்குமே ரொம்ப உறுத்தலாக இருந்தது போல் இருந்தது. ஏன்னா ரைஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக எனக்கு வெயிட் போடும். ஏன்னா என்னோட உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உணவை நம்ம எடுத்துக்கணும். எனக்கு எது சாப்பிட்டா வெயிட் போடுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன். சாதம் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தனாலே என்னன்னு எனக்கு தெரியல. ஈவினிங் டைமில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்ணினதுனால எனக்கு பசி எடுக்கலை. நேற்று பார்த்தோம்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நான் ஒரு 11:30-12 மணிக்கு தான் அந்த சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், நம்மளோட நவதானியம் எல்லா காயும் போட்ட அந்த குழம்பு இது எல்லாமே நான் சாப்பிட்டேன். அதனால் 12 o'clock சாப்பிட்டுட்டோம். சரி அதுக்கு மேலே நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா ரைஸ் சாப்பிட்ருக்கோங்கிற ஒரு அந்த கில்ட்டி ஃபீலிங்னாலே எனக்கு பசி எடுக்கலை. ஜீரக தண்ணி மட்டும் நான் சூடாக சிப் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஜீரக தண்ணிங்கிறது நான் அந்த தண்ணியில் ஜீரகம் போடுவேன். அதே போல் ஒரு துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் போடுவேன். இந்த பட்டையும் பிரியாணி இலையும் நமக்கு பசி எடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணும். அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நேற்றுமே நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன், மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஜீரக தண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு நைட்டு நான் எதுவுமே சாப்பிடல. மத்தியானத்துலேருந்தே நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இது போல் இருக்கும்போது நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்னா என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, என்னதை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நான் செய்கிறது போல் நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்து நான் செய்கிற இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுக்காது. நான் செய்கிறது போல் அந்த ஜீரக தண்ணியும் நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதுவுமே நல்ல வெது வெதுப்பாக சூடாக நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கில் தொண்டையிலலாம் சூடாக படும்போது நம்மளோட மூளை வந்து பசி எடுத்து அப்படிங்கிற ஒரு உணர்வே நம்மளுக்கு கொடுக்காது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நேத்திக்கு அரிசி மாவு சேர்த்தாம ராகி மாவில் மட்டுமே நான் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ராகி இடியாப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் அரிசி மாவே கிடையாது. ராகி இடியாப்பத்துக்கு வெள்ளை குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்த 2-3 காய்கறி வச்சு வெள்ளை குருமாவுமே நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு டயட் ரெசிபி தான். தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி அளவாக ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இடியாப்பம் குழாயில் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எப்பவும் போல் ரெகுலராக இடியாப்பம் போடலாம். எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இது போல் ராகி மாவுலேயே இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்றோம். அரிசி மாவு சேர்த்துறது இல்லை, அவ்வளோதான். இடியாப்பத்தை இது போல் இட்லி பிளேட்டில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்ச உடனே இட்லி பிளேட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். நான் நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இடியாப்பமும் வெள்ளை குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதே போல் மத்தியானத்துக்கு தினை அரிசி சாதமும் முட்டை கிரேவியும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டை கிரேவியுமே எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டை இது போல் செஞ்சு சாப்பிடும்போது இதிலிருந்து ஒரு 2 பீஸ் நம்ம எடுத்து சாப்பிட்டாலுமே நல்ல ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். 10 நிமிஷத்தில் ராகி இடியாப்பமும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. வெயிட் ரெடியூஸ் ஆகணும், வெயிட் ஸ்டேபிளாக இருக்கணும், இன்ச் லாஸ் ஆகணும், நம்மளோட ட்ரெஸ் சைஸ் குறையணும், இது போல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கும்போது. இப்போ நான் காலையில் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஈவினிங்கில் இருந்தே நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் எடுக்கிறேன். நான் டீ காஃபி எதுவுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். கொள்ளு கஞ்சி எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாயந்தரம் பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பப்பாயா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக இருக்காது. காலையில் எந்திரிச்ச உடனே ஜீரக தண்ணி எடுத்துக்கோங்க. அது நமக்கு வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணும்.